இப்போ 1 கப் அவல் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நல்லா நம்ம ரவையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறலாம். இது ஆறவும் நம்ம இப்போ பொடிச்சு எடுத்துக்கிறலாங்க. இப்போ அவல் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி சாரில் பொடிச்சு எடுத்துக்கிறலாம். இதில் ஒரு 2 ஏலக்காயும் போட்டு நம்ம அவல்லே பொடிச்சு எடுத்துக்கிறலாம். இதில் நான் 1 கப் சீனி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ சுகர் சிரப்பு நல்லா நமக்கு இந்த மாதிரி நல்லா நுரையா வருங்க. கையில் தொட்டாலே பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த டயத்தில் நம்ம தேங்காயும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட நம்ம அவல் பொடிச்சோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தாங்க ஆகும். டக்குன்னு நம்ம தேங்காயும் அவலும் இந்த மாதிரி இருந்தால் நம்ம குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா கிளறி இப்போ இதெல்லாம் நம்ம விருப்பப்பட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நமக்கு அப்படியே திரண்டு வரணுங்க. இதான் பக்குவம். இப்போ நம்ம ரெடி பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எதனாலும் ஒரு பாத்திரத்தில் ஒரு நெய்யை எதனாலும் தடவி வச்சுருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இருந்தால் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் எதனாலும் நெய் தடவிக்குங்க. நம்ம கரண்டியில் ஒட்டாமல் இருக்கிறோங்க. அதனால இந்த மாதிரி நம்ம சமமாக்கலாம். இப்போ நம்மளுடைய பருப்பி நல்லா ஒரே மாதிரி நம்ம ஈவனாக ஆக்கிட்டோங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் செட் ஆகும். நம்ம கத்தி வச்சு நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பாக சூடாக கொஞ்சம் செட் ஆன பின்னாடி நமக்கு கொஞ்சமாக லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய அருமையான தேங்காய் பருப்பி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நம்ம அவலும் தேங்காயும் வச்சுட்டு தான் நம்ம பார்த்துருக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்து அப்படியே விட்டுருங்க. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ.